ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியே ஒரு 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி 3 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃப்ரைடே மார்னிங் வந்து கிளம்பியாச்சு. 9:00 வந்து ட்ரெயினு. அதனால் வந்து 5:00 எழுந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சட்னி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆளாக கிளம்பியாச்சு. ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவுமே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் போகிற ட்ராவல் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நான் நம்மளோட மெட்டர்னிட்டி வேரை தான் போட்டு போயிருந்தேன். கோயம்புத்தூர் திருச்சி வரைக்குமே இந்த ட்ரெஸ்ஸோட தான் போயிருந்தேன். எனக்கு இந்த ட்ராவலில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. எப்பயுமே ஊருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் கோல்டு, ஃபீவர், காஃப் எல்லாம் வரும். இந்த டைம் ஊர்லேருந்து வரப்பயே பாப்பாவுக்கு வந்து காஃபோட தான் கூப்பிட்டு வந்தோம். இது வந்து எங்கள் 2 பேத்துக்குமே ஓட்டி விட்டுட்டா வந்து போகிறக்குள்ளாட்டியுமே எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தான் போகணும். காலையில் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு தீபாவளிக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தோம். இன்னுமே பர்ச்சேசிங் இருக்குது. அன்றைக்கி கொஞ்சம் தான் பண்ணியிருந்தோம். ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு நாள் போய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும்.